உடம்புல இருக்கிற கழிவுகள் வந்து நீக்கிறதுக்கு எந்த மாதிரியான காய் எடுத்துக்கலாம்? அதுக்கு சாப்பிட்றதுக்கு அதை பார்க்கறதுக்கு முன்னாடிக்கே ஒரு தகவல். நஞ்சுக்கு நங்கை, நஞ்சுக்கு நங்கை, நரம்புக்கு முருங்கை, மகிழ்வு கொடுக்கும் எள்ளு, மாரடைப்பு போக்கும் கொள்ளு, நீரில் நீக்கும் ஆவாரம்பூ, உடலை சுருக்கும் கருணை, உடலை பெருக்கும் உருளை, இரத்த கொதிப்பை தடுக்கும் முருங்கை, இரத்த சுகை நீக்கும் கரிசாலை. அப்போ நஞ்சுக்கு நங்கைன்னா அந்த சிறிய நங்கை பெரிய நங்கை இருக்கு இல்லையா, அது நஞ்சையை நீக்குங்கிறான். ஓகேயா, அது நஞ்சுக்கு நங்கை. அதுக்கு எந்த அளவுக்கு சாப்பிடணும் முக்கியமானது. நரம்புக்கு முருங்கை. நீங்கள் முருங்கையை எடுத்துக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா நரம்பு மண்டலம் ஒரு பண்ணும். அதை தவறாக நீங்கள் வந்து முந்தனை முடிச்சு படுத்தலாமே நினச்சக்கூடாது. நீங்கள் என்ன பண்ண சொன்னால் அந்த முருங்கையை சாப்பிட்றப்ப நம்முடைய நரம்பு மண்டலம் நல்லா வேலை செய்யும். நரம்பு மண்டலம் என்பது மூளையிலிருந்து மூளை, சிறுமூளை, பெருமூளை, சிறுமூளை, முகுலம், மூளை தண்டு, அடுத்து ஸ்பைனல் கார்டு, ஸ்பைனல் நர்வ்ஸ், அது நர்வ்ஸ். இப்போ இந்த நரம்புகளை வந்து வலுவூட்டக்கூடிய சக்தியும் ஆற்றலும் அந்த முருங்கைக்கு இருக்குது. ஏன் அதை சாப்பிட முடியும்? ஈஸிலி அவைலபிள், ஈஸியாக கிடைக்குது. இந்த அங்கே இருக்குது. அப்போ அதை சாப்பிட்றப்போ உங்களுக்கு நல்லா போகும். அதே மாதிரி முருங்கை கீரையை திங்கிறப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அதில் எண்ணற்ற மைக்ரோ நியூட்ரிஷன்ஸ் இருக்குது. நான் சொன்னேன், மைக்ரோ நியூட்ரியன்ஸு குறைந்தளவே தேவைப்படுகிற, கட்டாயம் தேவைப்படுகிற அந்த மெக்னீசியம், மேக்னீஸு, கோபால்ட்டு இது மாதிரி இருக்குது. அதில் இருக்குது. அதை வந்து சாப்பிடணும். அடுத்து வந்து மகிழ்வு கொடுக்கும் எள்ளுன்ட்டான். இது மகிழ்வு கொடுக்கும்னு சொன்னால் இந்த நம்ம ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தை வந்து நல்லா ஆக்கும். அது எள்ளு சாப்பிடுங்க. கொள்ளு சாப்பிட்டா என்னாகும்? மாரடைப்பை தடுக்குங்கிறான். ஸோ இது மாதிரி நம்முடைய சித்தர்கள் அன்றைக்கி வந்து என்னெல்லாம் நீங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு எழுதி வச்சுருக்காங்க. அப்போ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதுமானது. இதில் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள், ரத்த தடுக்கும் முருங்கை கீரை. ஓகேயா. அடுத்து ரத்த சோகனிக்கும் கரிசலாங்கண்ணி. கரிசலாங்கண்ணி இருக்கு இல்லையா, கரிசலாங்கண்ணி. அந்த கரிசலாங்கண்ணியை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை சாப்பிட்றப்போ உங்களுக்கு வந்து அனிமியா போயிடும். ஓகே, அது மாதிரி நிறைய வந்து இருக்கிறது. அது மாதிரி நீங்கள் பார்த்து உணவை மாற்றாமல் நீங்கள் எதை பண்ணாலும் சரி முடியும். உணவு முறையை மாற்றுங்க. உணவு முறை எப்படி என்னென்ன சாப்பிடுங்கிறது மிக முக்கியமான. அது தெளிவில்லாமல் நம்ம வந்து ஆரோக்கியம் கொடுப்பது வந்து ரொம்ப கஷ்டம். அதனால் நம்ம வந்து பரிந்துரை செய்கிறோம். அது நோயாளிகள் வந்து உங்களுக்கு என்ன தேவை, உங்களுக்கு என்ன சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிங்கிறப்ப அவங்களுக்கு அதை நம்ம பரிந்துரை செய்ய வேண்டும். ஓகே சார். இப்போது முட்டைகோஸ், காலிஃப்ளவர்லாம் எடுத்துக்கலாம். வெரி குட், அது சரியான கேள்வி. இந்த முட்டைக்கோஸ், காலிஃப்ளவர் மாதிரி ஒரு அற்புதமான ஒரு பொருள் எதுவுமே கிடையாது. ஓகேயா. ஸோ அந்த முட்டைக்கோஸ், காலிஃப்ளவரை வந்து நீங்கள் சாப்பிட்றப்ப நம்ம உடம்பும் வயிறும் ஃபில்லப்பாகும். அந்த பயிரும் ஃபில்லப்பாகும், ருசியும் கிடைக்கும், சத்தும் கிடைக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அதில் என்னென்ன இருக்குது, நியூட்ரிஷன் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னு சொன்னால் முட்டைக்கோஸில் வந்து பார்த்திங்கன்னா சோடியம், அயன், பாஸ்பரஸ், கால்சியம், விட்டமின் ஏ அண்ட் இ. விட்டமின் ஏ அண்ட் இ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இதில் வந்து இந்த விட்டமின் இ பார்த்தீங்கன்னு சொன்னால் விட்டமின் இ இருக்கு இல்லையா, அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. ஸ்கின்னை வந்து பளபளப்பாக்கும். அப்போ சோடியம், அயன், இரும்பு சத்து, பாஸ்பரஸ் சத்து எல்லாமே கால்சியம் இருக்கிறதுனால இதை நீங்கள் எடுத்துக்கிட்டாக்க வந்து சர்க்கரை நோய் கட்டுக்கள் வரும், மலச்சிக்கல் போகும். இதை வந்து நம்ம எடுத்துக்கணும். அதே மாதிரி அதே காம்பினேஷனில் தான் வந்து உங்களுக்கு காலிஃப்ளவர் இருக்கும். அதையும் நீங்கள் எடுத்துக்கிறப்ப நீங்கள் வந்து நல்லா காலிஃப்ளவரை வந்து நீங்கள் நான்வெஜ் சாப்பிடாதவங்க காலிஃப்ளவர் இருக்கு இல்லையா, அந்த காலிஃப்ளவரை சின்ன சின்னமாக வெட்டிட்டு அதை வந்து சிக்கன் 65 பண்ணுறீங்க இல்லையா, அந்த காலிஃப்ளவர் சிக்கன் பண்ணலாம். காலிஃப்ளவர் 65 அதை பண்ணி அவங்க எடுத்துக்கலாம். அது பொரிக்கிறத வந்து நல்ல எண்ணெயில் பொரிக்கணும். ஓகே, அந்த பாக்கெட்டில் இருக்க எண்ணெய் பொரிக்கக்கூடாது, நாட் அலவுடு. அது சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். சூப்பர் சார். சார், இப்போ நம்ம உடலுக்கு ரொம்ப அதிகமாக தேவையானது கார்போஹைட்ரேட்டா இல்லை ப்ரோட்டீனா? நோ. நல்ல கேள்வி. நான் கார்போஹைட்ரேட் வேண்டான்ட்டேன், அது வேண்டாம் அப்படின்னு சொல்லியாச்சு. 50 கிராம் தேவை. இந்த ப்ரோட்டீன் இருக்குல்ல, நல்ல கேள்வி கேட்டீங்க. உண்மையிலேயே இந்த ப்ரோட்டீன் சத்து இருக்கு இல்லையா, இந்த ப்ரோட்டீன் சத்து வந்து இட் இஸ் வெரி வெரி எசென்சியல். எசென்சியல்னால் எவ்வளவு சாப்பிடணுங்கிறது மிக முக்கியமானது. நம்ம பாடி வெயிட்டில் 1 கிராம் பெர் 1 கிலோ வெயிட். இப்போ நீங்கள் 60 கிலோன்னு வச்சுருங்க, 60 கிராம் தான் அதிகபட்சம் சாப்பிடணும். ஓகேயா. நான் 80 கிலோ என்ன பண்ணணும், 80 கிலோ தான் அதிகபட்சம் சாப்பிடணும். ஸோ 80 கிலோவுக்கு மேலே சாப்பிட்டா என்ன ஆகும்னு சொன்னால் அதை நம்ம ப்ரோட்டீன் cannot be stored in our body. எப்படி கரண்ட்டை சேகரிக்க வைக்க முடியாதோ அது ப்ரோட்டீன் நம்ம உடம்பு வந்து சேகரித்து வைக்க முடியாது. அப்போ அன்னன்னைக்கு என்ன ஆகும், எலிமினேட் பண்ணுவேன். அப்போ வந்து என்ன எலிமினேட் பண்ணையில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக எலிமினேட் பண்ணும். யார் எலிமினேட் பண்ணுறது, யார் அதிகமாக எலிமினேட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு லிவர் தான் சில தான் தேவையில்லாத நச்சுகள்லாம் செயலுக்கு செய்யும். அதுக்கடுத்து நம்ம கிட்னி தான் அதை வெளியேற்றணும். இப்போ கிட்னி வெளியேற்றல என்ன ஆகும்னு சொன்னால்
ஆட்டோமேட்டிக்காக கிட்னி வெளியே தேயில வந்து பார்த்தீங்கன்னா கிட்னி பிரச்சனை வரும், நெப்ரான்ஸ் டேமேஜ் ஆகும். அதனால தான் நான் சொல்கிறேன், நம்முடைய சாப்பாட்டு முறைகள் அதிகம் ப்ரோட்டீன் எடுத்து கிடையாது. ஏன்னா நம்ம சாம்பார் வைக்கணும், சாம்பார் வச்சா 100 கிராம் ஒரு 50 கிராம் தான் சாம்பாருக்கு அம்மா சாம்பார் வைக்கிறாங்க, அதில் 7 பேர் சாப்பிட்றோம், நம்மளுக்கு 10 கிராம் தான் வரும், அது ஒத்து வராது. அப்போ இதை என்ன சொன்னால் சப்ளிமெண்ட் எடுத்துக்காங்க பாருங்கள். ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட் நிறையா வந்து விற்பாங்க வியாபாரிகள், இதை தின்னு இந்த ப்ரோட்டீன் தின்னு அது தின்னு இதை சாப்பிட்டா உடம்பழைக்கும்னு சொல்லிட்டு தயவுசெய்து சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டா ஒரு நாளைக்கு உங்கள் பாடி அந்த நேரடியாக எடுக்கிற ப்ரோட்டீன் வந்து உங்களுக்கு வந்து குறைவந்தளவே எடுத்துக்கொள்ள வேண்டும். 1 ஸ்பூன் 1/2 ஸ்பூன் சாப்பிட்லாம். நிறையா சாப்பிட்டா டெஃபினட்டாக ரீனல் ஃபெயிலியருக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த ப்ரோட்டீனை வந்து பெப்டோனாக மாறணும். புரோட்டீன் பெப்டோனாக மாறும், பெப்டோ வந்து அமினோ ஆசிடாக மாறும். அமினோ அமிலங்கள் தான் நம்மளுக்கு வந்து பாடி கட்டுமான பணிக்கு தேவைப்படுறது அமினோ அமிலங்கள். அப்போ புரோட்டீன் வந்து எசென்சியல் பவர் கட்டுமான பணிகள். ஒரு செல்கள் சிதைந்து போய்த்து விட்டு சொன்னால் அதை திருப்ப உருவாக்குவதற்கு புரோட்டீன் தேவை. ஆனால் புரோட்டீனை நீங்கள் சப்ளிமெண்ட்டாக எடுத்துக்கிறப்ப மிக குறைந்த அளவு எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா ஏற்கனவே 80 கிராம் நீங்கள் 100 கிராம் எடுத்திங்கன்னா அது எலிமினேட் பண்ணி ஆகணும். இப்போது 60 கிராம் வெயிட்னு சொன்னால் நீங்கள் இயற்கையாக சாப்பிட்ற உணவில் வந்து ஒரு 30 கிராம் கிடைச்சிடும். இப்போ 50 கிராம் எடுத்துக்கணும். நீங்கள் 100 கிராம் எடுத்துக்கிறீங்கன்னா அதை கிட்னி வந்து எலிமினேட் பண்ணிடணும். அதனால வந்து அதை வந்து நம்ம பார்த்துக்கணும். அது ஓகே சார். இவ்வளோ நேரம் வந்து நான் கேட்ட கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் ரொம்ப தெளிவாக பொறுமையாக புரிகிற மாதிரி பதில் சொன்னீங்க சார். உங்கள்கிட்ட இன்னொரு கேள்வி, அதாவது சர்க்கரை நோய்க்கு டிப்ஸ் எதாவது இருக்குது? சர்க்கரை நோய் நான் அதை சர்க்கரை 2 வகையில் சொல்லிட்டேன். ஒன்று வந்து டைப் 1 டைப் 2 கெஸ்டேஷனல், இன்னொன்றுக்கு பிரசவ காலத்தில் ஏற்படுற சர்க்கரை நோய், அதாவது அதை மாதிரி சொல்கிறது பிரெக்னன்சி ஆகிற நேரத்தில் அதை சமயத்தில் சர்க்கரை அது போயிடும். இதில் அது சர்க்கரை விதி நிறைய நான் விளக்கம் சொல்லிட்டேன். இதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுடைய கேள்வி. ஸோ இதில் வந்து நீங்கள் இந்த உணவு கட்டுப்பாட்டில் வந்து லோ கார்ப் ஹை ஃபேட் ஹை ஃபைப்ரஸ், லோ கார்போஹைட்ரேட் மிக குறைவாக எடுத்துக்கிட்டு அதிக கொழுப்பு அதிக நார்ச்சத்து உணவுகள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்போ கொழுப்புனா தெரியும், கொழுப்புனா நல்ல கொழுப்பு. நீங்கள் வந்து வெண்ணெய் நெய் அது இது மட்டன் சிக்கன் ஃபிஷ் இது மாதிரி சாப்பிட போகிறீங்க. இதில் வந்து நார்ச்சத்துனா என்னென்னு கேட்பாங்க. நார்ச்சத்துனா இது நார்ச்சத்து உள்ள உணவுகளை சாப்பிட்ணுப்பாங்க. நார்ச்சத்து என்று சொன்னால் சத்து குறைவாகவும் சக்கை அதிகமாக இருக்கிறது தான் நார்ச்சத்துன்னு சொல்கிறோம். ஃபைப்ரஸ் ஃபுட்னு சொல்கிறது. அது வந்து எதில் இருக்குன்னு சொன்னால் காய்கறிகளையும் பழங்கள்லேயும் இருக்குது. நார்ச்சத்து மிகையான உணவுகள் சொன்னால் காய்கறிகளையும் பழங்கள்லேயும் இருக்குது. அதை வந்து அதிகமாக எடுத்துக்கணும். இப்போ என்ன சிம்பிளாக சொல்கிறாந்தா, நீங்கள் இப்போ உணவு முறை சோறு இவ்வளவு வந்து காய், நான் இவ்வளவு காய் இவ்வளவு சோறு அப்படியே மாற்றுங்க. அப்படி உல்ட்டா பண்ணாக்க உங்களுக்கு வந்து இது கிடைக்கும். இப்போ சர்க்கரை நோயாளிகள் வந்து அவங்கள எப்படி அதை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், அவங்க வந்து இந்த கார்போஹைட்ரேட் சாப்பிட்டாங்கன்னா அதை எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு உள்ள எக்ஸசைஸு வாக்கிங் இது மாதிரி அதை வந்து பண்ணிக்கலாம். அது இல்லாமல் நான் ஒரு எளிய மருந்து நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அதை வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டாங்கன்னு சொன்னால் டெஃபினட்டாக அவங்க வாழ்க்கையில் வந்து நல்ல சர்க்கரை வியாதி கட்டுக்குள் வரும். என்ன கேட்டீங்கன்னு சொன்னால், இப்போ இந்த நம்ம என்ன பண்ண சொன்னால், முதல்ல வந்து வெந்தயம் இருக்குல்லையா, வெந்தயம் வந்து 1 பங்கு, சீரகம் 1.5 பங்கு. வெந்தயம் எவ்வளோ சொன்னேன்? 1 பங்கு. சீரகத்தில் சொன்னேன் 1.5 பங்கு. மிளகு இருக்கு இல்லையா, அது 4 பங்கு. இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு இப்போ 10 கிராம் வெந்தயம் சேர்க்குறீங்க. அப்போ சீரகம் எவ்வளோ சேர்க்கணும்? 15 கிராம். மிளகு எவ்வளோ சேர்க்கணும்? 40 கிராம். இதை நாளையும் அரைச்சி வச்சுட்டு நீங்கள் அதை வந்து உணவுலையோ ரசத்துலையோ ஒரு ஸ்பூன் அளவு உணவு சாப்பிட்றது அதுலேயோ இல்லிட்டு ஏதாச்சும் போட்டு அதை வந்து அவங்க டெய்லி சாப்பிட்டு வர வந்து சர்க்கரை வியாதி வந்து கட்டுக்குள் வரும். ஓகே, அது வந்து சர்க்கரை வியாதி கட்டுக்குள் வரும். இதை நான் சொல்லலை, வள்ளலார் சொல்லியிருக்கார். வள்ளலார் சுவாமிகள் வந்து வள்ளலார் இருக்கார் இல்லையா, வடலூர், அவங்க வந்து இதை சொல்லியிருக்காங்க. வள்ளலார் சொல்லியிருக்காரு சார். இப்போ நீங்கள் தான் சொல்கிறீங்க. ஏன்னா இந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரியாமலே இருக்கு. ஸோ உங்கள் மூலியமா இது எல்லாருக்கும் தெரியுங்கும் போது ரொம்ப பெரிய விஷயம் தான். இப்போ இதில் வந்து என்னென்னு கேட்டீங்க, அடிஷனலாக இந்த மிளகு அதிகமாக சேர்க்கறதுனால இந்த அறிவியல் பூர்வமாக இது எந்த அளவுக்கு உண்மை என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த மிளகுல வந்து பெக்டோலிட்டிக் என்சைம் இருக்குது. பெக்டோலிட்டிக் என்சைம் அப்படிங்கிறது மிளகு வந்து அதிகமாக இருக்குது. அதில் 40% 4 பங்கு மிளகு சேர்த்துட்டோம் இல்லையா, அதை எடுத்துக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இது எல்லாமே சரியாக போகும். இதய நோய் சரியாக போகும், ஹை பிளட் ப்ரெஷர் சரியாக போகும், மூட்டு வலிகள் சரியாக போகும், ஆஸ்மா சரியாக போகும். இவ்வளவு வியாதி அந்த நான் சொன்னது இருக்கு இல்லையா, 10, 15 + 40 இது 3 இதை எடுத்து நீங்கள் அப்பப்போ சாப்பிட்டா
இதை வந்து அவங்க சாப்பிட்றப்போ நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அது எப்படி சார் பவுடர் மாதிரி நம்ம பொடி மாதிரி அடிச்சு வச்சு அது என்ன பண்ணணும் சொன்னால் லைட்டாக வறுத்துக்கணும், ரொம்ப வரக்கூடாது. இளம் வறுவலை வறுத்துக்கணும், இதை வறுத்துட்டு கொட்டிக்கணும், எல்லாத்தையும் ஒன்றா போட வரக்கூடாது. அதில் வெந்தயத்தை வறுத்துக்கணும், அடுத்து வந்து சீரகத்தை வறுத்துக்கணும், அடுத்து மிளகாய் லைட்டாக வறுத்துக்கணும், 3 அரைச்சி நல்லா மிக்சியில் போட்டு நல்லா அடிச்சுட்டு அதை டைட்டாக அந்த வாசனை அதனுடைய பவர் போகாமல் நல்லா டைட்டான பாட்டிலில் போட்டு அரைச்சி அப்போ நீங்கள் அதை வந்து நீங்கள் சாப்பிட்ற உணவுகளில் வந்து கலந்து சாப்பிட்டீங்கன்னா போகும். இல்லை அதில் உணவு சாப்பிட்றீங்கன்னு சொன்னால் சின்ன சுடுதியில் கலந்து அப்படியே குடிச்சிட வேண்டியதான். 3 வேளை குடிச்சிட்டாங்கனாக்கா இந்த சக்கரை நோயாளிக்கு ஒரு பெரிய அருமருந்து. இதை சாப்பிட்டுட்டு வர்றப்ப உங்களுக்கு வந்து நல்லா போகும். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் சொன்னேன் இல்லையா, இப்போ நம்மள்ட்ட ஒரு பேஷண்ட் வந்தாங்க. இப்போ வந்தால் கூட நான் அவங்கள்ட்ட பேச சொல்கிறேன். அவங்க வந்து 20 நாட்கள் தான் அக்குபஞ்சர் ட்ரீட் பண்ணி இந்த உணவு பரிந்துரை ஃபாலோ பண்ணாங்க. இப்போ நார்மல் வந்து பிஃபோர் ஆஃப்டர் 20 நாளில் இது சக்கரை நோய்க்கு தீர்வே இல்லைன்னு சொல்கிறாங்க. சக்கரை நோய்க்கு தீர்வே இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ இது எவ்வளோ பெரிய தீர்வு. இது இன்னொன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பு கல்கத்தாவில் கான்ஃபரன்ஸில் ஒரு மாற்றுமுறை மருத்துவர்கள் கான்ஃபரன்ஸ் அதில் நான் பேசியிருக்கேன். 20% நோயாளிகள் சக்கரை நோயாளி இருக்காங்கன்னு நான் இப்போ பவர் பாயிண்ட் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். 20% உலகத்தில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி 50-60% ஆயிடுச்சு. எப்படி இப்போ ஒரு காலத்தில் என்ன பண்ணுவோம், இப்போ வந்து நீங்கள் செல்ஃபோன் வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்போம். ஒரு 10 வருஷம் இப்போ வந்து எத்தனை செல்ஃபோன் வச்சுருக்கீங்கன்னு கேட்போம். காலம் மாறி போச்சு. அது மாதிரி இப்போ வந்து சக்கரை நோய் இருக்கான்னு கேட்குறதில்ல, சக்கரை உங்களுக்கு எவ்வளவு இருக்குன்னு கேட்குற அளவுக்கு எல்லாருக்குமே பெரும்பாலும் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ இந்த சக்கரை நோய் வந்துச்சுன்னா சிஸ்டம் சரியாக ஒர்க் பண்ணல. நான் சொன்னது மாதிரி ஃபேட்டாக கன்வெர்ட் பண்ணுற ப்ராசஸ் அது மெலிஞ்சு போகிறாங்க. அப்போ த கிரேட் டாக்டர் பஜுல் ரஹ்மான் சொல்கிறாரு, நீங்கள் குண்டாக இருந்தாலும் சந்தோஷப்படுங்கிறார். கிரேட் பஜுல் ரஹ்மான் அவர் எம்பிபிஎஸ் படிச்சுட்டு அப்புறம் அக்குபஞ்சர் படித்தவங்க, இப்போ தான் சமீபமாக இறந்து போனார். அவர் சொல்கிறார், நீங்கள் குண்டா இருந்தால் சந்தோஷப்படுங்க, உங்கள் சிஸ்டம் நல்லா ஒர்க் பண்ணுதியா அப்படிங்கிறார். ஓகேயா, நான் குண்டா இருக்கிறதுக்காக சொல்லலை, ஜென்ரலாக சொல்கிறேன். ஓகே, அப்போ வந்து நீங்கள் வந்து இந்த உணவு முறைகளை மாற்றாமல் நீங்கள் வைத்தியம் பண்ணி பேஸ்ட். ஓகேயா, எங்கள்கிட்ட வர்மக்கலை வேண்டாம், அக்குபஞ்சர் வேண்டாம், நான் சொல்கிற டிப்ஸ் எல்லாம் பண்ணி நல்லா இருங்க போதும்.